எட்டு திக்கிலிருந்தும் எம்மை ஆளுகின்ற ஈசனடியே போற்றி போற்றி. வணக்கம் அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ சிம்மம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய காணொளியில் வருகிற 26/5/2026 அன்று நடைபெறவுள்ள குருபெயர்ச்சி பொது பலன்களை காணவிருக்கிறோம். நாம் தற்சமயம் மேசம் மற்றும் ரிஷபராசிக்கு குருபெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டிருந்தோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ராசி மிதுன ராசி. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய ராசி. ராசிநாதன் புதன் பகவான். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. வருகிற குருபெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது என்பதை இப்பொழுது காணலாம். இதுவரை உங்களுக்கு ஜன்மத்தில் இருந்த குரு பகவான் உங்களது 2ஆம் வீடாகிய கடகத்தில் உச்சம் பெறுகிறார். ஆகவே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் பெயர்ச்சியாகுவதால் இதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்று இப்பொழுது பார்ப்போம். பொதுவாக மிதுன ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் எது செஞ்சாலும் அதில் ஒரு தடை இருக்கத்தான் செய்யுது இல்லையா? ஆனால் இந்த குருபெயர்ச்சிக்கு அப்புறம் இது கண்டிப்பாக மாறும். உங்கள் குழந்தைகள், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, திருமணம் தடைபட்டுட்டே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு பெண்களுக்கு கணவர் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் காணப்படும். கணவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அல்லது கணவர் பிரிந்திருந்தால் இப்பொழுது உங்களுடன் சேருவதற்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் இளம் வயதினருக்கு காதல் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இப்போ வெளியுறவுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு பதிவு செஞ்சுருந்து இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுபோல் மூத்தோர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, குழந்தைகளை அவங்க வழியில் விட்டுருங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் பையன் கல்யாணம் முடிஞ்சிருக்கான், உங்கள் கூடவே இருக்கான் அப்படின்னா, நான் தனிக்குடித்தனம் போகணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா தனிக்குடித்தனம் அனுப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல விஷயம். சரியா? மறுமணத்திற்காக காத்து நிற்கும் இளம் வயதினருக்கு, நடுத்தர வயதினருக்கும் கண்டிப்பாக மறுமணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரை தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை இப்பொழுது மாறுபடும். தொழிலை நீங்கள் விரிவாக்கம் பண்ணலாம். தொழிலுக்கு நீங்கள் ஏதாவது வங்கியிலையோ இல்லை வெளியிலையோ கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலில் இருந்த அந்த மந்த நிலை இப்போ மாறுங்க. பொதுவாக தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், அதாவது தொழில் ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்லும். ஆக தொழிலில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் கண்டிப்பாக தொழிலில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. மேலும் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புரிகிறதா? மற்றபடி 2ஆம் இடம் சுபத்துவம் தான். வீட்டிற்கு புதிதாக ஒரு உறவு ஒன்று தேடி வரும். கண்டிப்பாக அது நல்ல உறவாகத்தான் இருக்கும். அடுத்த முதல்ல சொல்லியாச்சுல, மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கும்னு. ஆகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஒரு முன்னேற்றமான நல்ல வழியை காண்பிக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. மேலும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுத்து வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுத வேண்டுமெனில்
இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்களுடன் ஆஸ்ட்ரோ